ஒரு வயதான தந்தையும் அவரது வளர்ந்த மகனும் பின்புற தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். வயது முதிர்ந்து களைப்பாக இருந்த தந்தை அருகில் பறந்து வந்து அமர்ந்த ஒரு சிட்டுக்குருவியை பார்த்து தனது மகனிடம் கேட்டார், அது என்ன? மகன் தனது மொபைலில் இருந்து தன் தலையை உயர்த்தி, அது ஒரு சிட்டுக்குருவி அப்பா என்று பதிலளித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு தந்தை மீண்டும் கேட்டார், அது என்ன? மகன் கொஞ்சம் கடிந்து கொண்டு, நான் இப்போதுதான் சொன்னேன் அப்பா, அது சிட்டுக்குருவி என்று கூறினான். அதுக்கு பிறகு தந்தை மூன்றாவது முறையாக அதே கேள்வியை கேட்டார், அது என்ன? மகன் இப்போது வெறுப்பாக, அது சிட்டுக்குருவி, நான் இதே விஷயத்தை எத்தனை முறை சொல்றது என்று கடுப்புடன் பதிலளித்தான். தந்தை மெதுவாக எழுந்து வீட்டுக்குள் சென்றார். அவர் ஒரு பழைய கிழிந்த குறிப்பு புத்தகத்துடன் திரும்பி வந்து அதை தனது மகனிடம் கொடுத்தார். அதில் உள்ள ஒரு பதிவை படிக்கச் சொன்னார். மகன் வாசிக்கத் தொடங்கினான். இன்று எனது 3 வயது மகன் என்னிடம் பூங்காவில் அமர்ந்திருந்தான். அவன் ஒரு சிட்டுக்குருவியை பார்த்து 21 முறை கேட்டான், அது என்ன? ஒவ்வொரு முறையும் நான் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தேன், அது ஒரு சிட்டுக்குருவி. ஒவ்வொரு முறையும் அவன் கேட்டபோது நான் அவனை அணைத்துக் கொண்டு, அவன் ஆர்வமுள்ள குழந்தை என்பதில் அளவில்லா மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு முறையும் பாசமாக பதிலளித்தேன். மகனின் கண்கள் நீரால் நிரம்பின. தந்தை அவனுக்கு முன்பு காட்டிய அளவில்லா அன்பையும் பொறுமையையும் இப்போதுதான் அவன் உணர்ந்தான். தந்தை மகனின் தோளில் கையை வைத்து, எனக்கு தெரியும் நீ பிஸியாக இருக்கிறாய், ஆனால் நான் வயது முதிர்ந்தவானாகும் போது உன் சிறு வயதில் உனக்கு நான் காட்டிய அன்பையும் பொறுமையையும் நீ எனக்கு காட்ட வேண்டும்.